ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சாகு வந்து பூரிக்கு எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஆனியன் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, நம்ம வந்து மிளகாய், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். ஸோ ஆயில் நல்லா காஞ்சி போயிடும். கடுகு, சீரகம் வந்து போடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கணும். கடலைப்பருப்பு, ஸோ ஆனியன் வந்து ஸோ பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ பெருங்காயம், ஸோ சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னாக்கா கேன்சரை வந்து அவாய்ட் பண்ண, இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண. ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலைனாலும் உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. சாகு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும். மொரோவர் தட் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 5 to 10 minutes இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க.